ஜீவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆண்டுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடக்கூடிய அந்த பேரன்பினால் இரக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட அவருடைய இதயத்தில் நாம் எந்நாளும் இடம்பெற நம்மையே முழுமையாக இந்த திருப்பலிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டுடைய பிரசனத்தை உணர நாம் இந்த பாடலை பாடி நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். தெய்வீக மாளிகையில் ராஜாவுனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? தெய்வீக மாளிகையில் ராஜாவுனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? வாழ்வு பெற நிறை வாழ்வு பெற அருள் வாழ்வு பெற வந்தோ. வாழ்வு பெற நிறை வாழ்வு பெற அருள் வாழ்வு பெற வந்தோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. மேலும் இயேசு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள நெஞ்சுக்கு இறுக்கமான இறை மக்களே, அன்பிற்கு முடிவில்லை, பண்பிற்கு முடிவில்லை, பாசத்திற்கு முடிவில்லை, இரக்கத்திற்கு முடிவில்லை. இந்த முடிவற்ற கடவுளை நோக்கி இவற்றை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, ஆண்டவரே எங்கள் இதயத்தை உம்முடைய இதயமாக மாற்றும், உம்முடைய இதயத்தை எங்களுடைய இதயத்திற்குள் வைத்து நீர் எவ்வாறு வாழ்க்கையிலேயே ஒரு உருமாற்றத்தை அடைந்தீரோ, சீனாமலையை உருமாற்றம் அடைந்து நல்ல இதயத்தை கடவுள் உமக்கு கொடுத்தாரோ, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல இதயத்தை தாரும் ஆண்டவர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக, வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வதற்காக இடைக்காட்டூர் திருஇருதை ஆண்டவரை நோக்கி பல்வேறு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறோம். சாதாரணமாக செல்வதற்காக அல்ல. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு என்று மிட்டாய் வாங்குவதற்காகவும் அல்லது கடையில் விற்கப்படுகின்ற ஜெபமாலைகளை வாங்குவதற்காக நாம் வரவில்லை. என்னுடைய உள்ளமானது இந்த ஆலயத்திலே விற்கப்பட்டு, என்னுடைய இதயமானது இந்த ஆலயத்திலே உருமாற்றம் பெற்று நல்ல மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக, மனத்தாட்சியும் மனத்தாழ்மையும் பரிவும் இரக்கமும் உள்ள ஒரு மனிதனாக நான் மாறி செல்ல வேண்டும், நான் மாறி செல்ல வேண்டும். இதற்காகத்தான் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இந்த நற்கருணை கொண்டாட்டம் நற்கருணை, நல்ல கருணை உள்ளம் கொண்ட இயேசு. நற்கருணை என்றாலே நல்ல கருணை உள்ளம் கொண்ட இயேசு. அந்த கருணை உள்ளத்தை, நல்ல கருணை உள்ளம் கொண்ட இயேசுவை நானும் உட்கொண்டு, இயேசுவே உம்முடைய இது எங்கள் இதயத்தை உம்முடைய இதயமாக மாற்றும் என்று ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரோடு ஒரு மாற்றம் பெறுவோம். இயேசுவோடு நாம ஒரு மாற்றம் பெற்று, ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அமைதியான குடும்பமாக, இரக்கமுள்ள குடும்பமாக, ஒருவரை அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு குடும்பமாக, இருமாப்பு பார்வையிலிருந்து சிக்கனமான வாழ்க்கை நடத்தி எங்களுடைய குடும்பம் சாந்தமுள்ள, மகிழ்ச்சியை சுவைக்கின்ற, ஒருவருடைய உணர்வுகளை மதிக்கின்ற குடும்பமாக நல்ல இதயத்தை தாரும், நல்ல அமைதியை தாரும் என்று தொடர்ந்து திருப்பலியை மன்றாடுவோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அப்பமும் ரசமானது கடவுளுடைய உடலாகவும் இரத்தமுமாக மாற்றப்படுகின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயங்களை எல்லாம் தொட்டு அவருடைய இதயமாக மாற்றி கனிவோடும் தாழ்ச்சியோடும் அமைதியோடும் மன்னித்து வாழக்கூடிய மனதிலேயே தர வேண்டும் என்று நேரத்திலே கண்களை மூடி இறைவை நோக்கி ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று, ஆகவே உம்முடைய தூயாவினை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்,
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ மாபெரும் இயேசு கிறிஸ்து செம்மறி, உலகின் பாவங்களை போக்கிய மாபெரும் இருதயம். இந்த இருதயமானது உடைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே கல்வாரி மலையில் உடைத்து நாம் இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நாம் அமைதியாக வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும் என்று கடவுள் ஒவ்வொருவரையும் மன்னித்து வாழ்வு கொடுத்த மாபெரும் தெய்வம். இன்று உங்களையும் என்னையும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும், வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ்வதற்காக, உறவு கொண்டு வாழ்வதற்காக, மன்னித்து வாழ்வதற்காக இந்த தெய்வம் அழைப்பு விடுக்கின்றார். இவரை உட்கொண்டு, இவருடைய உடலை உட்கொண்டு அவருடைய மனநிலைகளை பெற்று அன்பையும் கனிவையும் மனத்தாழ்ச்சியும் கொண்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தேர்வுள்ளத்தில் நான் தகுதியேற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மாக்கு நம்மனையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அர்ச்சித்து அவர் வழியில் வழி நடத்துவாராக. தேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை,